வணக்கம். தனலட்சுமி ராஜா, மதுரை. தெரிந்த கோயில் தெரியாத ரகசியம். அருள்மிகு முத்தாரம்மன் சமேத ஞானமூர்த்தீஸ்வரர் திருக்கோயில், குலசேகரப்பட்டினம், தூத்துக்குடி. குலசேகரப்பட்டினம் என்னும் பேரூரில் கடற்கரை தீர்த்தமாக கொண்டு அதன் அருகில் அமைந்துள்ள இறைவனார் ஞானமூர்த்தீஸ்வரர் அமர்ந்த நிலையில் அன்னை முத்தாரம்மன் அருள்பாலிக்கிறார். இந்தியாவில் கர்நாடகா மாநிலத்திலும் தென் தமிழகத்தில் குலசையிலும் கொண்டாடப்படும் தசரா பண்டிகை திருவிழா விமர்சையாக 10 நாட்கள் மக்கள் கடலை போன்று திரண்டு நடைபெறும் பிரம்மாண்டமான திருவிழாவை கொண்ட சிறப்பினை கொண்டது இவ்வூர். பாண்டிய நாட்டினை ஆண்ட குலசேகர பாண்டியனுக்கு அன்னை முத்தாரம்மன் காட்சி அளித்து வெற்றியினை தேடி தந்ததை முன்னிட்டு இவ்வூர் குலசேகரப்பட்டினம் என்று பெயர் பெற்றது. ஒரு சமயம் வணிக செட்டியார் கடல் வணிகத்திற்கு நஷ்டமடைந்த போது அழுது புலம்பி வேண்டியவருக்கு சிவ பார்வதி ரூபமாக தோன்றி இன்னல் நீக்கினார். அவ்வாறு தனக்கு திருமண குலத்தை காட்சியளித்த இத்தலத்தில் திருவுருவ மூலவர் சிலையை எப்படி வடிவமைப்பது என்று யோசித்த போது அர்ச்சகர் கனவில் தோன்றிய சிவபெருமான் மயிலாடி ஊருக்கு செல்க என்று கூறி மறைந்தார். அதனைப் போலவே மயிலாடியில் சுப்பையா என்னும் ஆசாரி கனவில் தோன்றி அம்மையும் அப்படியும் உற்று பார்த்து இதை போன்று உருவத்தினை ஒரே கல்லில் ஒரே பிடத்தில் வடிவமைக்க தன் திசையில் உள்ள ஆண் பெண் பாறையிலிருந்து கல்லினை கொண்டு வடிவமைத்து என்னுடைய திருமேனியை கொடுத்து அனுப்புவாயாக என்று இறைவனின் வேண்டுகோளுக்கு இணங்கி ஆசாரியும் பூசாரியும் சந்தித்து குலசையின் மூலவர் திருமேனியானது பிரதிஷ்டை செய்யப்பட்டது. இங்கு இறைவனும் இறைவியும் தாமே தங்கள் திருமேனியை தேர்ந்தெடுத்த சிறப்பினை கொண்டது இத்திருத்தலம். இங்குள்ள மூலவர் மூர்த்தமானது ஒரே இடத்தில் ஒரே கல்லில் அமர்ந்த நிலையில் இறைவன் உருவமாகவும் அரு உருவமாகவும் காட்சியளித்துக் கொண்டிருக்கிறார். மூலவர் மூர்த்தத்தின் கீழே பாதத்தின் பக்கத்தில் தானே தோன்றிய சுயம்புவான லிங்கமானது ஒளிக்கொண்டு செதுக்காதது என்பது தனிச்சிறப்பு. அன்னை முத்தாரம்மன் வடக்கு திசையை நோக்கி, அன்னை சிரசில் ஞான முடி, கண்களில் கண்மலர், வீரப்பல் மூக்கில் வெள்ளாக்கு மற்றும் மூக்கத்தி கழுத்தில் தாளிக்கொடியுடன் வலது காலை மடித்து சந்திர கலையுடன் ஞானமூர்த்தீஸ்வரர் ஒரு கையில் செங்கோல் மறு கையில் விபூதி கொப்பரையுடன் இடது காலை மடித்து சூரிய கலையுடன் அமர்ந்த நிலையில் காட்சியளிக்கிறார். முன்பு முத்தாரம்மனின் ஆதி பெயர் தட்டத்தியம்மன். ஒரு சமயம் ஊரில் மக்களுக்கு முத்துவாரி போட்டதால் அம்மனை வேண்டி நோய் தீர்ந்ததால் இம்மம்மனுக்கு முத்தாரம்மன் என்று பெயர் பெற்றார். இங்கு குலசையை ஒட்டி உள்ள அட்ட காளியம்மன்களான வீரகாளியம்மன், பத்திரகாளியம்மன், கருங்காளியம்மன், முப்புடாரி அம்மன், முத்தாரம்மன், உச்சனி மாலிக்காளியம்மன், மும்முகம் கொண்ட காளியம்மன், வண்டி மரத்த காளியம்மன் என்றாலும் அட்ட காளின் மொத்த ரூபமாக விளங்குவல் முத்தாரம்மன் ஆவார். இங்கு குலசேகரப்பட்டினத்தில் நடக்கும் நவராத்திரி தசரா திருவிழாக்கள் 10 நாட்கள் மகிஷாசுரனை வதம் செய்ய புறப்பட்ட அன்னை பராசக்தி 3 நாட்கள் மலைமகளாகவும் அடுத்த 3 நாட்கள் அலைமகளாகவும் இறுதியில் வரும் 3 நாட்கள் கலைமகளாகவும் அருள்பாலிக்கிறார். 10ஆம் நாள் மகிஷாசுரனை வதம் செய்த அன்னை மகிஷாசுர மர்தினியாக பக்தர்களுக்கு அழைக்கப்படுகிறார். அன்றைய தினம் பக்தர்கள் கடவுளின் வேடங்களை போட்டு புனைந்து வேறெங்கும் இல்லாத சிறப்பு இத்தலம். வேடம் புனைந்து வேண்டுவர்